iSTEM இந்திய அறிவியல், தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் வசதிகள் வரைபடத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் iSTEM போர்ட்டலில் உபகரணங்களின் முன்பதிவு கோரிக்கைகளை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பதை படிப்படியாக உங்களுக்கு வழிகாட்டுகிறோம். இப்போது FBR என்றால் என்ன மற்றும் அதன் வாழ்க்கை சுழற்சி குறித்து தெரிந்து கொள்வோம். ஒரு ஆராய்ச்சியாளர் அல்லது பயனர் உபகரண முன்பதிவு கோரிக்கை செய்தவுடன் 10 இலக்க தனித்துவமான எண் கொண்ட FBR உருவாகும். இந்த எண்ணை பயன்படுத்தி முன்பதிவின் நிலையை கண்காணிக்க முடியும். FBR நிலைகள்: பெண்டிங், ஸ்லாட் allocate, எக்ஸிக்யூட்டட், ரிஜெக்டட் மற்றும் கேன்சலட். பயனர் FBR ஒன்றை உருவாக்கிய பின்னர் இயக்குனர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அல்லது பயனர் மறுநாள் முன்பதிவு செய்தால் FBR நிலை பெண்டிங்காக இருக்கும். இயக்குனர் ஒரு நேரத்தை ஒதுக்கினால் FBR நிலை ஸ்லாட் allocate-ஆக மாறும். பயனர் அல்லது இயக்குனர் வேலை முடிந்ததை பதிவு செய்தால் FBR நிலை எக்ஸிக்யூட்டடாக மாறும். ஆபரேட்டர் ஸ்லாட்டை நிராகரித்தால் FBR நிலை ரிஜெக்டடாக மாறும். ஆபரேட்டர் ஸ்லாட்டை மீண்டும் அட்டவணையிட்டு ரிஜெக்டட் FBR-ஐ மீண்டும் திறக்க முடியும். பயனர் முன்பதிவை ரத்து செய்தால் FBR நிலை கேன்சல் ஆகும். கேன்சல் நிலை கொண்ட FBR மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. FBR உருவாகும் போதும் அல்லது அதன் நிலை மாறும்போதும் அமைப்பு தானாகவே இயக்குனருக்கும் பயனருக்கும் மற்றும் தொடர்புடைய கஸ்டோடியன்களுக்கும் மின்னஞ்சல் அறிவிப்பு அனுப்பும். இதன் மூலம் அனைவரும் முன்பதிவு முன்னேற்றத்தை அறிந்திருப்பர். பெண்டிங் நிலையில் இயக்குனர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்: பெண்டிங் நிலையில் இயக்குனர் ஒரு முன்பதிவு கோரிக்கையை allocate ஒதுக்க அல்லது ரிஜெக்ட் நிராகரிக்க முடியும். முன்பதிவை allocate செய்வது எப்படி? இயக்குனராக உள்நுழைந்து ரிப்போர்ட்ஸ் மெனுவில் டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். பெண்டிங் ரிக்வெஸ்ட் கீழுள்ள மோர் இன்ஃபோ என்பதை கிளிக் செய்யவும். பெண்டிங் FBR பட்டியலில் தேவையான FBR-ஐ தேடி ஆக்ஷன் என்பதை கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் தேடல் பெட்டியில் 10 இலக்க FBR எண்ணை உள்ளிட்டு தேடவும். தேர்ந்தெடுத்த FBR விவரப்பக்கம் திறக்கும். allocate பட்டனை கிளிக் செய்யவும். allocate equipment பாப்அப் பக்கத்தில் இயக்குனர் பயனர் வகை, கோரிய நேரம், பிற கட்டணங்கள் அல்லது தள்ளுபடி போன்றவற்றை புதுப்பிக்கலாம். allocate பட்டனை கிளிக் செய்யவும். நேரம் ஒதுக்கப்பட்ட பின் இயக்குனரும் பயனரும் கட்டணம் மற்றும் பில் தொடர்பாக ஒருவருடன் ஒருவர் ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்பதிவை ரிஜெக்ட் செய்வது எப்படி? டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர் ரிஜெக்ட் பொத்தானை அழுத்தலாம். திறக்கும் பாப்அப் திரையில் நிராகரிப்பு காரணத்தை டிராப் டவுன் பட்டியலிலிருந்து தேர்வு செய்து ரிஜெக்ட் அழுத்தவும். FBR நிலை ரிஜெக்டாக மாறும். ஸ்லாட் allocated நிலையில் இயக்குனர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்: ஸ்லாட் allocated நிலையில் டெக்னாலஜிஸ்ட் ஆர் ஆபரேட்டர் இயக்குனர் எக்ஸிக்யூட், ரீஸ்கெடியூல் அல்லது ரிஜெக்ட் செய்யலாம். ஒதுக்கப்பட்ட தேதிக்கு பிறகு மார்க் FBR as executed பட்டன் FBR விவரப்பக்கத்தில் தோன்றும். ஆபரேட்டர் இயக்குனர், டெக்னாலஜிஸ்ட் அல்லது பயனர் யாரும் இந்த பட்டனை கிளிக் செய்து FBR-ஐ எக்ஸிக்யூட்டட் நிலைக்கு மாற்றலாம். முன்பதிவை எக்ஸிக்யூட் செய்வது எப்படி? ஆபரேட்டராக உள்நுழைந்து ரிப்போர்ட்ஸ் மெனுவில் டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். allocated bookings கீழுள்ள மோர் இன்ஃபோ என்பதை கிளிக் செய்யவும். ஒதுக்கப்பட்ட FBR பட்டியலில் தேவையான FBR-ஐ தேடி ஆக்ஷன் கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் 10 இலக்க FBR எண்ணை தேடல் பெட்டியில் உள்ளிடவும். FBR விவரப்பக்கத்தில் மார்க் FBR as executed என்பதை கிளிக் செய்யவும். திறக்கும் allocate equipment பாப்அப்பில் ஒதுக்கப்பட்ட நேரம், செயல் நடைபெற்ற நேரம், இறுதி தொகை ரூபாய் ஆகியவற்றை உள்ளிட்டு மார்க் FBR as executed கிளிக் செய்யவும். இப்போது FBR நிலை எக்ஸிக்யூட்டாக மாறும். முன்பதிவை ரீஸ்கெடியூல் செய்வது இப்படி? டெக்னாலஜிஸ்ட்ஸ்/ஆபரேட்டர்ஸ் reschedule பட்டனை தேர்ந்தெடுக்கலாம். allocate equipment பாப்அப்பில் டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர் பப்ளிக் யூசர் வகை, கோரப்பட்ட ஸ்லாட், தேதி மற்றும் நேரம், பிற கட்டணங்கள், தள்ளுபடி தேவையான பட்சத்தில் ஆகியவற்றை புதுப்பிக்கலாம். allocate பட்டனை கிளிக் செய்யவும்.
இப்போது FBR நிலை ஸ்லாட் allocate ஆகவே இருக்கும். முன்பதிவை ரிஜெக்ட் செய்வது எப்படி? டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர் ரிஜெக்ட் பட்டனை தேர்வு செய்யலாம். திறக்கும் பாப்பப்பில் காரணத்தை டிராப்டவுன் பட்டியலிலிருந்து தேர்வு செய்து ரிஜெக்ட் அழுத்தவும். FBR நிலை ரிஜெக்டடாக மாறும். குறிப்பு: iStem போர்ட்டலின் நோக்கம் வசதிகளின் முன்பதிவு மற்றும் அணுகல் மேலாண்மைக்காக மட்டுமே. தகவல் பகுப்பாய்வு மற்றும் ஆய்வு முடிவுகள் ஆராய்ச்சியாளரின் பொறுப்பு. எனவே கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி முடிவுகளை பகுப்பாய்விற்கு ஏற்ற வகையில் பயனர்களுக்கு வழங்க ஊக்குவிக்கப்படுகின்றன. எக்ஸிக்யூட்டட் நிலையில் இயக்குனர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். எக்ஸிக்யூட்டட் நிலையில் டெக்னாலஜிஸ்ட் ஆர் ஆபரேட்டர் கருத்து ஃபீட்பேக் வழங்கலாம் அல்லது FBR சான்றிதழை சர்டிஃபிகேட் பார்க்க பதிவிறக்கம் செய்யலாம். கருத்து வழங்குவது எப்படி? இயக்குனராக உள்நுழைந்து ரிப்போர்ட்ஸ் மெனுவில் டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். FBR எக்ஸிக்யூட்டட் கீழ் மோர் இன்ஃபோ என்பதை கிளிக் செய்யவும். FBR எக்ஸிக்யூட்டட் பட்டியலில் தேவையான FBR-ஐ தேடி ஆக்ஷன் கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் 10 இலக்க FBR எண்ணை தேடல் பெட்டியில் உள்ளிடவும். FBR விவரப்பக்கம் திறக்கும். அதில் ஃபீட்பேக் ஃபார்ம் பட்டனை கிளிக் செய்யவும். திறக்கும் ஃபீட்பேக் பக்கத்தில் டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர் கருத்தை உள்ளிட்டு சப்மிட் கிளிக் செய்யவும். ஒருமுறை கருத்து சமர்ப்பித்த பின் அதை மாற்ற முடியாது. ஃபீட்பேக் ஃபார்ம் பட்டன் இனி காணப்படாது. FBR சர்டிஃபிகேட் பார்க்க பதிவிறக்க. இயக்குனர் FBR சர்டிஃபிகேட் பட்டனை கிளிக் செய்து சான்றிதழை பார்க்கலாம். டவுன்லோட் பட்டனை கிளிக் செய்து அதை பதிவிறக்கலாம். ரிஜெக்டட் நிலையில் இயக்குனர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ரிஜெக்டட் நிலையில் இயக்குனர் அந்த முன்பதிவு கோரிக்கையை ரீஸ்கெட்யூல் மூலம் மீண்டும் செயல்படுத்தலாம். மீண்டும் செயல்படுத்துவது எப்படி? டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டராக உள்நுழைந்து ரிப்போர்ட்ஸ் மெனுவில் டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். ரிஜெக்டட் ரிக்வெஸ்ட் கீழ் மோர் இன்ஃபோ என்பதை கிளிக் செய்யவும். ரிஜெக்டட் FBR பட்டியலில் தேவையான FBR-ஐ தேடி ஆக்ஷன் கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் 10 இலக்க FBR எண்ணை தேடல் பெட்டியில் உள்ளிடவும். FBR விவரப்பக்கத்தில் ரீஸ்கெடியூல் பட்டனை கிளிக் செய்யவும். allocate equipment பாப்பப்பில் டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர், பயனர் வகை, கோரிய நேரம், கட்டணங்கள், தள்ளுபடி ஆகியவற்றை தேவையான பட்சத்தில் புதுப்பிக்கலாம். allocate பட்டனை கிளிக் செய்யவும். FBR நிலை ஸ்லாட் allocate ஆக மாறும். கேன்சல்டு நிலையில் இயக்குனர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். கேன்சல்டு நிலை ஏற்பட்ட பின் இயக்குனர் அல்லது பயனர் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர் கேன்சல்டு FBR விவரங்களை பார்க்கலாம். கேன்சல்டு ரிக்வெஸ்ட்ஸ் பார்க்க டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டராக உள்நுழைந்து ரிப்போர்ட்ஸ் மெனுவில் டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். கேன்சல்டு ரிக்வெஸ்ட் கீழ் மோர் இன்ஃபோ என்பதை கிளிக் செய்யவும். கேன்சல்டு FBR பட்டியலில் தேவையான FBR-ஐ தேடி ஆக்ஷன் கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் 10 இலக்க FBR எண்ணை தேடல் பெட்டியில் உள்ளிடவும். அந்த FBR-க்கான விரிவான பக்கம் தோன்றும். பார்த்ததற்கு நன்றி. மேலும் iStem தொடர்பான பயிற்சிகளுக்கு லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்தியாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வசதிகளை கண்டறிய www.istem.gov.in ஐ பார்வையிடுங்கள்.